கொஞ்சம் காரை நிறுத்துங்களேன். அ, அந்த அந்த டீ கடை கிட்ட. பிரியா, என்ன திடீர்னு இங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க? வருண், இதுதான் எங்க ஹாஸ்டல். இவர் என்னை பார்க்கறதுக்காகவே இந்த டீ கடையில தான் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்பெல்லாம் நான் இவரை கண்டுக்கவே மாட்டேன். நாங்க ஹாஸ்டல்ல இருந்து டீ ஆர்டர் பண்ணா இந்த டீ கடையில இருந்து தான் எங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் டீ ஆர்டர் பண்ணோம். டீ கடைக்காரங்களுக்கு பதிலா அருண் ஹாஸ்டல்ல வந்து என்னை பார்க்கறதுக்காக டீ கடைக்காரன் வேஷத்துல வந்தாரு. பிரியா, பிரியா, பிரியா. என்னப்பா அருண், பெஞ்சில உட்காந்துட்டு அந்த ஹாஸ்டலே முறைச்சு பார்த்துட்டு இருக்க? அந்த பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியதானே? ஆட போங்கண்ணே. ஒரு நாள் அந்த பொண்ணு ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ போய் நான் ஐ லவ் யூ பிரியான்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? அதுவா, ஹாய் பிரியா. ஏய் ஏய் பிரியா, ஏய் பிரியா, நான் சொல்றது. ஏய் பிரியா, ஐ லவ் யூ பிரியா. ஏய் ஏதாவது பேசு. டேய் பிரியா, ஏய் ஏய் நில்லு பிரியா. ஐ லவ் யூ. எங்க பாரு, ரோட்ல பார்த்து ஐ லவ் யூ சொல்றது, ஜாட மாடியா ஐ லவ் யூ சொல்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எங்க பாரு, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா எங்க ஹாஸ்டலுக்குள்ள வந்து என்ன நேருக்கு நேரா பார்த்து ஐ லவ் யூ சொல்லிட்டு போட பார்க்கலாம். அப்படி பண்ணிட்டா, அப்படி சொல்லிட்டா என்ன கொடுப்ப? அப்படி பண்ணிட்டா ஏய் சொல்லிட்டு போடு. அப்படி பண்ணிட்டா இறுக்கி பிடிச்சு ஒரு உம்மா தரேன். நிஜமா சொல்ற? ஓகேடி. இறுக்கி பிடிச்சு உம்மா. ஏய் பிரியா, சேலஞ்ச். சேலஞ்ச். நம்ம கிட்ட போய் சேலஞ்ச். வர
ஏப்பா உண்மையாவா சொல்ற? சத்தியமான உன்னை பார்த்தா அந்த பொண்ணு அப்படி சொல்லிச்சு? ஆமா. பொய் எதுவும் சொல்லலையே? அட ஆமாண்ணே, எதுக்கு போய் சொல்லிட்டு? நானே அந்த ஹாஸ்டலுக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியாம உட்காந்துருக்கேன். அதான் என்ன பண்றது, எப்படியாச்சும் அந்த ஹாஸ்டலுக்குள்ள போகணுன்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணுனே. இங்க பாரு அருண், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்டல் பிள்ளைங்க டீ ஆர்டர் பண்ணுவாங்க. டீ எடுத்துட்டு போற பையன் எனக்கு வரல, நான் தான் எடுத்துட்டு போகணும். எனக்கு பதிலா டீக்காரன் கட்டப்ல நீ அந்த டீ எடுத்துட்டு போ. அவ சொன்னபடியே உன் காரியத்தை சாதிச்சிரு. ஏய், நம்மளும் ஆம்பளை சிங்கம்ல. அட அண்ணே, செம்ம ஐடியாண்ணே. சரிண்ணே சரிண்ணே, நீ டீம் மாஸ்டர் தெய்வனே நீ. எப்பா, நாங்களாம் எத்தனை காதலை சேர்த்து வச்சிருப்போம். காதலுக்கு பச்சை கொடி காட்டுறோம் நானு. வருதுமா, டீ வருது. அருண், உன் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உன் லவ் கிளிக் ஆயிரும். ஆனா இந்த கெட்டப்ல போகாத, வேற கெட்டப்ல போ. டீ ரெடிங்க, டீ ரெடி. இந்தாங்க உங்க டீ, ஸ்பெஷலா லேடிஸ் ஹாஸ்டலுக்காகவே போட்டது. இந்தாங்க, நீங்க பிடிங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு டீ, நான் அர்ஜென்ட்டா வெளியில போகணும். ஐ லவ் யூ பிரியா. எப்படி எப்படி இறுக்கி அனுப்பிச்சு உமா தருவேன் தானே நீ சொன்ன? அதான் நம்மளுக்கு ஒரு பந்தயம். குடுக்குறியா? எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல, தர்மடி குடுக்குறேன். டேய், என்னடி பாத்து சும்மா இருக்கீங்க? யாரையாவது கூப்பிடுங்க. திருடன் 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 திருடன். டேய், உங்களுக்கு என்னடி, நீங்க என்ன அடிக்க வரீங்க? டேய், அருண், இந்த டீ கடை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த டீ கடை பெஞ்சில உட்கார்ந்துகிட்டு நான் எப்ப வருவேன்னு நீங்க காத்துட்டு இருப்பீங்களே. அன்னைக்கு ஒரு நாள் நான் ரோட்ல போயிட்டு இருந்தப்போ நீங்க ஐ லவ் யூ சொன்னீங்க. நான் கூட உங்களை திட்டினேன். அப்புறம் டீ கடைக்காரன் வேஷத்துல ஹாஸ்டலுக்குள்ள வந்து நீங்க எனக்கு ஐ லவ் யூ சொன்னீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிரியா, பிரியா, பிரியா. ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. அருண் அருண், நான் ஓட்டுறேன். உனக்கு ஓட்ட தெரியுமா? ஓட்டுவேன். ஷியோர். ஓகே, ஏறுவா. ஏறு. என்னாச்சு? ஓகே, நீ ஏறு, நீ ஏறு.
ஓகே அருண், நான் பண்றேன். You wanna do? ஆ Okay. Wear these gloves. Come here. You gotta wear these gloves. Nalla. Tighta. Yeah. Just hold this like this. Nera, like this. Okay? Just hold it. Nera. And punch. ஐயோ. உன்ன மாதிரியே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதை எங்க வைக்கட்டும்? இந்த பூவை வச்சு கவிதைலாம் சொல்லுவாங்களா? அந்த மாதிரி சொல்லிட்டா உனக்கு. ஏப்பா தம்பி, ஏப்பா தம்பி, ஏப்பா இந்த அட்ரஸ், ஏப்பா இந்த அட்ரஸ் சொல்லு. அடி போய் இந்த அட்ரஸ் சொல்லுங்க மேடம். ஏய் லூஸ் அடி நீ. வரவனுக்கு அட்ரஸ் இரு அருண். சாவடி ஸ்ட்ரைட் போய் யாரும் அடிக்கலையா? Thank you மேடம். அருண் போய் இவன் ஒரு ஆளுன்னு இவனுக்கு அட்ரஸ் சொல்லிட்டு மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க.
என்ன பிரியா மரத்தடிக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இந்த இடத்த நான் மறக்க முடியாது. நான் அருணை காதலிச்சதுக்கு இந்த மரம் கூட ஒரு சாட்சி. அருண், இந்த மரம் ஞாபகம் இருக்கா? வாங்க. இங்க பாருங்க. பி பிரியா, நான் இது ஏ ஏ இங்க பாருங்க. ஏ அருண், நீங்க நீங்க தான் இதை வந்து வரைஞ்சிங்க. நான் ஒரு கத்தி கொடுத்து அனுப்புனேன். நீங்க இதுல ஹார்ட்டின் போட்டு என் பேர்ல இருக்கிற எழுத்தையும் உங்க பேர்ல இருக்கிற எழுத்தையும் நீங்க இதுல வரைஞ்சிங்க. நாம ஒரு நாள் இந்த மரத்துக்கிட்ட நின்னுட்டு இருந்தோம். இதே மரத்துக்கிட்ட நம்ம ஃபியூச்சரை பத்தி ஒரு ஜோசியர் சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? அருண், இங்க பாருங்க. முருகா, அட ஒரு லவ் ஜோடி வருது. முதல்ல நம்ம தொழிலை பார்ப்போம். டேய் இந்தா. ரொம்ப நெருக்கமான லவர்ஸ் மாதிரி தெரியுது. டேய் அந்த ஐஸ்கிரீம் எனக்கு கொடு. டேய் I'll push that, okay? No, okay. நீ குடு நீ முதல்ல. நீங்க தம்பி ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லட்டுமா? உங்களுக்கும் தான்மா. என் வார்த்தை அப்படியே பலிக்கும் மேடம். உங்க கையை பார்த்து சொல்லட்டுமா? சாரி சார், இப்போ நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கோம். உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க மேடம். அது எங்களுக்கு நல்லா தெரியுங்க. இப்போ லவர்ஸா இருக்கோம். ஃபியூச்சர்ல ஹஸ்பண்ட் வைஃப் ஆக போறோம். இதை நீங்க சொல்லி தான் நாங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன? சந்தோஷம். உங்க கையை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இல்ல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு சாமி, நான் வரேன். அருண், அவர் என்னதான் சொல்றாருன்னு கேப்போமே. டேய் சரி பாப்போம். எங்க 2 பேருக்கும் மேரேஜ் எப்போன்னு சொல்லுங்க. 2 பேரும் கையை நீட்டுங்க. சொல்லுங்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடும்.